பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொழுகையின் ஆரம்பத்திற்காக ஜெபம் ஏறெடுப்போம். பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. நம்மை கத்திற்குள்ளாக நாம் பணிந்து புரிந்து முழங்காற்படுகிற கடவுள் வாருங்கள், இது கர்த்தருடைய நாள், இதிலே கை கொண்டு மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிறேன். எங்கள் மகா பரிசுத்த நிறைந்து சர்வ வல்லமை உள்ள நல்ல கர்த்தாவே, கிருபை நிறைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல நாளுக்காக, மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் நமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நெருக்கடியான கால சூழ்நிலையிலே நாங்கள் உம்முடைய திருவாலயத்திலே கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகளே, இல்லங்களில் இருந்து கொண்டு காணொலி காட்சி மூலமாக இந்த தொழுகையை பங்கெடுக்கும் போது ஆண்டவரையுடைய பேரன்பு உடைய ஆசீர்வாதம் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என் நாமத்தை பொழுது உள்ளதை எவ்விடத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று திருமணம் பற்றுகிறேன். இருக்கிற இடங்களிலே நாங்கள் உங்களை ஆராதிக்கும் போது உங்களுடைய மகிமையுள்ள பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய திருமுகத்தின் பேரொளி எங்களை பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஏறெடுக்கப்படுகிற தொழுகை எங்கள் ஆண்டவருக்கு அந்த சுகந்த வாசனை உலகிலே வழியாக எங்கள் ஆவியாக்குவ சரீரத்தை ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தப்படுத்துகிற தொழுகையாய் காணப்பட உதவி செய்யும். எங்களோட உறவாடும் இயேசு ரட்சகரின் திருப்பெயரும் ஜெபிக்கின்றோம். ஜெபங்கேளு பரமபிதாவே, ஆமென். ஞான பாடலிலே 15வது பாடல், போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். Oh
திருமறை பாடப்படிக்கு கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனங்கள் முடிய. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. அதென்னென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவர்களாலே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருக்கும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து விழுந்தாயிற்று. கிறிஸ்துவே நமக்கு மகிமை மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருநாமத்திலே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட திருமுறை வாசனம் படிக்க கேட்ட ரோமர் நிருபம் 8ஆவது அதிகாரம் 22வது வாசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. இந்த நாளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு படைப்பு விடுதலைக்காக வேதனையுற்று தவிக்கிறது. படைப்பு விடுதலைக்காக வேதனையுற்று தவிக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் தேவன் தாம் உண்டாக்கிய எல்லா படைப்பையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ந்தார். இறைவனுடைய படைப்பிலே இடம்பெற்ற காரியங்கள் வானம், பூமி, வெளிச்சம், ஆகாயம், சமுத்திரம், புல் பூண்டுகள்,
மரம் செடி கொடிகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், தண்ணீரிலே வாழுகிற ஜந்துக்கள், இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிற்பாடுதான் படைப்பினுடைய மகுடமாகிய இறைவன் மனிதரை தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி அவனை படைத்தார். படைக்கப்பட்ட மனிதனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகின்ற அதிகாரத்தையும் அவர் வழங்கினார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்து எல்லாவற்றையும் பாதுகாக்கவும் பண்படுத்தவும் வேண்டும் என்று சொல்லி கட்டளையும் விட்டார். இப்படி செய்துதான் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று மகிழ்ச்சார். இப்படிப்பட்ட நிலையிலே எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ச்சி நிலையில் படைப்பு ஏன் வேதனைப்பட்டு தவிக்க வேண்டும்? இந்த வேதனைக்கு காரணம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தனை செய்து விடை பெற்றுக் கொள்வோம். முதலாவதாக படைப்பில் இயற்கையும் இறைவனும். படைப்பில் இயற்கையும் இறைவனும். சங்கீதம் 19:1 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலே படிக்கிற வேளையிலே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாயம் அவருடைய கரங்களின் கீழே அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சு இல்லை, மாற்றையும் இல்லை. ஆகியும் அவைகளின் சத்தமும் பூமியில் கடைசி பரியந்தமும் எட்டுகிறது. அவைகளிலே சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அதற்கு மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையோட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். தேவனுடைய மாட்சிமையை வெளிப்படுத்துகிற ஆதாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கின்றது. ஆதாயமும் பூமியும் பேசுகின்றது. ஆனால் அதனுடைய சத்தத்தை நமக்கு அதனுடைய சத்தம் நமக்கு கேட்கப்படுவதில்லை. மனிதர்களுக்கு கேட்கப்படாத சத்தம் பூமியின் கடைசி பரியந்தமும் சொல்லுகிறது. சூரியனுக்காக ஒரு கூடாரம், அந்த சூரியன் தன்னுடைய இடத்திலிருந்து புறப்பட்டு அதற்கென்று நியமித்திருக்கிற பாதையிலே அது சரியாக சொல்லுகிறது. அதை குறித்து பராக்கிரமசாலியோடு சூரியனை சங்கீதக்காரன் ஒப்பிடுகிறார். மட்டுமல்ல, மணவரையிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறேன். மணவரையிலிருந்து புறப்பட்டு மணவாட்டியை எதிர்நோக்கி செல்லுகிறேன். அந்த மணவாளனை போல அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்படியானால் இறைவனுடைய படைப்பிலே இடம்பெறுகின்ற இயற்கையானது இறைவன் விதித்திருக்கிற அந்த ஒழுங்குபடி அது செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. அவைகள் ஆண்டவருடைய திருவிருப்பத்தை அப்படியே நிறைவேற்றுகிறது என்று சொன்னார். இறைவனுடைய படைப்போ இறைவனுடைய விருப்பத்தை சரியாக நிறைவேற்றாதிருக்கும் என்று சொன்னால் இது உலகத்திலே மண்மக்களாகிய நாம் வாழ முடியாது. சூரியன் அதற்கு நியமித்து அந்த எல்லையை விட்டு தவறி போடுவானால்
மனிதனாகிய நம்முடைய நிலை என்ன என்று ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். வானம் பூமி உண்மையை பேசக்கூடியது. அவைகள் பேசிக் கொண்டிருக்கிறது. மனுஷனுக்கு சத்தம் கேட்கப்படவில்லை. ஆனால் அவைகள் பேசுகின்ற பேச்சுகளும் உண்மையானவர்களே. சரீரம் 50 நாளிலே பார்க்கிற வேளையிலே அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் மருமக்களை நியாயம் தீர்ப்பார். கிரியைக்கு ஏற்ற நியாயம் தீர்ப்பு உண்டு என்பதை திருமறை மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது எவராலும் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்படி இறைவனுடைய நியாய தீர்ப்பு நடக்கிற வேளையிலே அந்த நியாய தீர்ப்பின் நேரத்திலே சாட்சியாக வந்து நிற்கிறது வானமும் பூமியும். ஏன் வானத்தையும் பூமியை அவர் கூப்பிடுகிறார்? இந்த உலகத்திலே இயற்கைக்கு விரோதமாக மனுஷன் செய்த காரியங்கள், இறைவனுக்கு விரோதமாக மனுஷன் செய்த காரியங்கள் அத்தனையும் அவைகள் சரியாக படம் எடுத்து அவை பதித்து வைத்திருக்கிறது. ஆகவே நியாய தீர்ப்பிலே மனிதர்களாகிய நம்மை குறித்து அந்த வானம் பூமியும் நிச்சயமாய் சாட்சி கொடுப்பார். இயற்கையும் இறைவனும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்ற அனுபவத்தை நாம் உணர்கிறோம். ஆனால் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்பதை சிந்திப்போம். இரண்டாவதாக படைப்பு ஜீவ ஜந்துக்களும் இறைவனும். படைப்பிலே ஜீவ ஜந்துக்களும் இறைவனும். 104வது சங்கீதம் 21வது வசனத்தை நான் படிக்கின்றேன். 104வது சங்கீதம் 21வது வசனம். பாவ சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும்படி தேடும். பாலசிங்கம் அப்படியானால் காட்டிலே காற்றுக்கு ராஜா சிங்கம் என்று நாம் அறிவோம். மிருகங்களிலே வலிமை மிக்கது, ஆற்றல் மிக்கது, வேட்டையாடுவதிலே மிக திறமை உள்ளது மிருகங்களிலே ஒன்றுதான் பாலசிங்கம். பாலசிங்கம் என்றால் மிக இளமையான ஆரோக்கியமான மிருகம் என்பதை நாம் அறிகிறோம். அப்படி இருக்கக்கூடிய பாலசிங்கமானது இறை தேடுகிற வேளையிலே தன்னுடைய பலத்தை அது நம்புவதில்லை, தன்னுடைய ஆற்றலை அது நம்புவதில்லை, தன்னுடைய சாமர்த்தியத்தை அது நம்புவதில்லை, தனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை அது நம்புவதில்லை. தனக்கு ஆதாரம் கிடைக்க வேண்டுமானால் கர்த்தரே அதை தனக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு அதை தேடுகிறதா? பாலசிங்கங்கள் இலக்காக முயற்சிக்கு தேவனால் தங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும்படி தேடும். ஆதாரத்தை தேடுகிற வேளையிலே அது நம்பி இருக்கிறது கர்த்தரை. என்னாச்சு? ஏதோ மனிதன் ஏதாவது ஒரு காரியத்திலே மனிதன் ஒரு ஆத்திரவனுக்கு இருந்தாலே போதும், அதை கொண்டு அவன் எவ்வளவோ பெரியவன் என்பதை இந்த உலகத்துக்கு அவன் வெளிப்படுத்தி காட்டிக் கொள்ளுவான், மேன்மை பாராட்டுவார். ஆனால் பெரிய ஆற்றில் உள்ளே பகுத்தறிவு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது.
5 அறிவு மட்டுமுடைய அந்த வாழ சிங்கத்தினுடைய நம்பிக்கை கர்த்தரிலே இருக்கிறதே. இன்னும் பாருங்கள், 104வது சங்கீதம் 25 முதல் 28 வரை உள்ள வசனங்களை படிக்கிறேன். பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும்படி சிறியவைகளும் பெரியவைகளுமாகி எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீருண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் நோக்கி காத்திருக்கும். கடலிலே வாழுகிற எண்ணற்ற ஜீவராசி, பெரிதும் சிறிதுமான எண்ணற்ற ஜீவராசிகள், அவைகளிலே ஒரு திமிங்கலத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த கடலிலே வாழுகிற ஜந்துக்களிலே அது மிகவும் பெரியது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பெரிதும் சிறிதுமான மனிதர்கள் எண்ணி பார்க்காத, சிந்தித்து பார்க்காத நிலையிலே மனிதர்களால் அப்பமாய் வதைக்கப்படுகின்ற அந்த நீருக்குள்ளே வாழ்கின்ற இந்த ஜீவராசிகள் எல்லாம் ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை கற்றுக் கொடுப்பார் என்று அவருக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இறைவனுடைய படைப்பிலே ஜீவ ஜந்துக்கள் இறைவனோடு எவ்வளவு நெருக்கமாய் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போன யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 17வது வசனத்திலே, யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, தேவனுடைய மனுஷனாகி யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாய் அவன் தர்சீசுக்கு போகிற கப்பலிலே ஏறினான். கர்த்தர் சொன்னார், நீ நினிவேக்கு போக வேண்டும் என்று சொன்னார். யோனாவோ தேவனுக்கு கீழ்ப்படிய மனமற்றவனாய் அவன் தர்சீசுக்கு போகிற கப்பலிலே ஏறினான். அங்கே கொந்தளிப்பு ஏற்படுகிறது. கொந்தளிப்புடைய மத்தியிலே மாணவி சொல்லுகிறார், எல்லாரும் தங்கள் தங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லு. அந்த வேளையிலே எல்லாரும் உரத்த சத்தமிட்டு காப்பாற்றப்பட வேண்டும் என்று வேண்டி இருப்பார்கள். ஆனால் சீட்டு போடுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று சீட்டு போட்ட மாத்திரத்தில் யோனா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரயாணியினுடைய பேரில் அந்த சீட்டு விழுந்து விட்டார்கள். அந்த பிரயாணி எங்கே இருக்கிறார்? கப்பலின் அடித்தட்டிலே அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே நீ யாரு, நீ ஏன் இப்படி செய்த என்றெல்லாம் கேட்கிறார்கள். அவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என்னை தூக்கி சமுத்திரத்திலே போடுங்கள், அமைதி உண்டாகும் என்று சொல்கிறார். அவனுக்கே தெரிகிறது, இந்த கடலில் அந்த கொந்தளிப்புக்கும் இந்த கப்பலிலே இருந்த மக்களுக்கும் பாதிப்பாக அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பது. சமுத்திரத்திலே தூக்கி போடப்படுகிற வேளையிலே நன்கு கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு யோனா முக்கியமான மனுஷன். நினிவே பட்டணத்திலே உள்ள மக்கள் இதோ கர்த்தருக்கு முக்கியமானவர்களாக கருதப்பட்டார்கள். ஆகவே யோனாவை கொண்டு அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார். நினிவே பட்டணத்து மக்கள் முக்கியமாக இருக்கிறது போலதான் தேவனுடைய மனுஷனாகிய யோனாவும் கர்த்தருக்கு முக்கியம். யோனா அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. யோனாவிடத்திலே சொன்னதுக்கு யோனா கீழ்ப்படி இல்லை. கடலில் இருந்து ஒரு மீனிடத்திலே சொல்கிறார், ஏன் மீன நீ வா, அந்த யோனாவை பிடிச்சு விழுங்கு அப்படின்னு விழுங்கத்தான் சொன்னாரு, சாப்பிட சொல்லவில்லை.
நீ அவனை பிடித்ததை சாப்பிட்டவுடன் நீ புசித்தோடு என்று சொல்லவில்லை. மீன் கீழ்ப்படிந்தது யோனாவை பிடித்து கொண்டு பிரயாணப்பட்டு போகிற வேளையில் நினிவே கரை வந்தவுடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளை விடுகிறார். யோனா 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நினிவே கரை வந்தபோது அந்த மீன் யோனாவை அங்கே காக்கிவிட்டார். விழுங்க சொன்னார், கீழ்ப்படிந்தது. யோனாவை நீதிக்கு கொண்டு போக சொன்னார், அப்படியே கீழ்ப்படிந்தது. கரையிலே அவனை மறுபடியும் இதோ வெளியே கொண்டு வர சொன்னார், அப்படியே பகுத்தறிவில்லாத ஒரு பிராணி என்று நாம் சொல்லுவோமே, ஆகவே அந்த பிராணியாக இருந்தாலும் கூட அதனுடைய நம்பிக்கை ஆண்டவரால் வாழணும் இருக்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பகுத்தறிவு உடைத்து 6 அறிவு உடைத்த மனிதனோடு படைத்தோருடைய ஆற்றலின் மறுமையும் உணர்ந்து கொள்ளாதவரை ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. இறைவனை வேதனைப்படுத்துகிற அனுபவம் என்பதிலே சந்தேகம் என்றார். இயற்கை தேவனுடைய கட்டளைப்படி இயங்குகிறது. அந்த சராசரங்கள் இறைவனாலே படைக்கப்பட்ட ஜென்மங்கள் அத்தனையும் இறைவனை சார்ந்து வாழ்கின்றது. மூன்றாவதாய் படைப்பின் மகுடமாகிய மனிதனும் இறைவனும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். அத்தனையும் வார்த்தையினாலே படைத்து தேவன் மனுஷனை எப்படி படைக்கிறார்? ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தையுடன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா ஆனார். வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். தன்னுடைய ஞானம் தன்னுடைய ரூபத்தின்படி அவனை உருவாக்கினார். அவனுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மற்றெல்லாம் உண்டாக கடவுள் என்று சொன்ன மாட்டிலே உண்டாகிட்டு அவைகளுக்குள்ளும் ஜீவன் இருந்தது. அதே நேரத்திலே மனுஷனுக்கு ஒன்றால் தம்முடைய சாயலை கொடுத்தார், தம்முடைய ரூபத்தை கொடுத்தார், தம்முடைய ஜீவனை மனுஷனுக்கு கொடுத்தார். எவ்வளவு நேர்மை! எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் பெற்றார். அதிகாரம் வழங்கிய படைப்பாளருக்கு மனிதன் கீழ்ப்படியாமல் போனார். அதிகாரம் கொடுத்தவருக்கு, படைத்தவருக்கு, அவனுடைய ஜீவனுக்கு சொந்தக்காரர் இருக்கிறவருக்கு அவன் கீழ்ப்படியாது போனார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு கீழ்ப்படியாதவருடைய விளைவை தேவன் அங்கே சொல்லுகிறார். ஆதாரத்திலே சொல்லுகிறார், இனி பூமியானது உனக்கு முள்ளையும் குறுக்களையும் முளைப்பிக்கும் என்று சொல்லுகிறார். 18வது வசனம், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியில் பயிர்களை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். பூமியில் முள்ளையும் குறுக்களையும் முளைப்பிக்கின்ற அந்த சாபத்தை எப்பொழுது பெற்றுக் கொண்டது என்றால் மனிதன் தேவனுக்கு
வருகிறேன். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காய் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. படைத்த ஒரு மரத்தை பற்றி அவர் வருத்தப்படவில்லை. படைத்த ஒரு மிருகத்தை பற்றி வருத்தப்படவில்லை. படைத்த ஒரு சந்திரனையோ ஒரு சூரியனையோ ஒரு நட்சத்திரத்தையோ ஒரு கிரகத்தையோ பற்றி அவர் வருத்தப்படவில்லை. படைத்த எந்த ஒரு ஜீவராசியின் குறித்து அவர் வருத்தப்படவில்லை. ஆனால் மனுஷனை சிருஷ்டித்தவர்காய் அவர் மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்திலே கூட இது ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு நோவாவுடைய சந்ததி இந்த பூமியிலே வாழ்ந்தது என்று பார்க்கிறோம். அவர்களிடத்தில் இருந்த எண்ணம் பாவம் என்று சொல்லுகிறே ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று முற்பட்டார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். பின்பு அவர்கள் நாம் பூமியின் மீது சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் சிறமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருந்தாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனிதன்தான் படைப்பினுடைய சிதைவுக்கோ காரணகர்த்தாவாக மாறினார். தேவனுடைய உடன்படிக்கையை மனிதன் எப்பொழுது மீறினானோ அப்பொழுது அவன் படைப்புக்கோ இதோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மனுஷனாய் மாறிவிட்டார். சுயநலம், காடுகள் அழிக்கப்படுகிறது, நீர்நிலைகள் நாசப்படுத்தப்படுகின்றது. மனித வாழ்வுக்கு இறைவன் கொடுத்த இயற்கையினுடைய ஆசீர்வாதங்களை சீர்திருத்திக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய சுயலாபம் சார்ந்த சிந்தனைகள் இயற்கையில் பாதிக்கப்பட்டது. பழுதுபட்ட படைப்பு புதுப்பிக்கப்பட, பழுதுபட்ட வானிடம் புதுப்பிக்கப்பட வேண்டும். பழுதுபட்ட வானிடத்தை புதுப்பிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். தம்முடைய ஜீவனையும் மாறுத மீட்புக்காக கொடுத்தார். உலகம் சீர்பட வேண்டுமானால் மாநிலமும் சீர்பட வேண்டும். ஒரு நாளிலே ஒரு பூமி சாஸ்திர ஆசிரியர், புவியியல் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடத்திலே ஒரு உலக படத்தை துண்டு துண்டாக பிரித்து அதை நீங்கள் ஒன்றாக இணைத்து தர வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். அந்த உலகப் படத்தினுடைய பின்பக்கத்திலேயே ஒரு முழு மனிதனுடைய படம் இருந்தது. ஆனால் அந்த உண்மையை அந்த மாணவர்களிடத்தில் சொல்லப்படவில்லை. மாணவர்கள் எல்லாரும் அப்படி பார்க்கிறார்கள். இது எங்கே இந்த உலக படத்தை இப்படி சின்ன சின்ன துண்டாக இவர் பிரித்து வைத்திருக்கிறது, இதை எப்படி நம்மால் ஒன்று சேர்க்க முடியும் என்று சொல்லி பல மாணவர்கள் அதை செய்ய முடியாது என்று பின்வலித்து விட்டார்கள்.